ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மா சமையல். எம்மா சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரிய வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இது பொரியதில் தான் செஞ்சதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பு பொரிய நான் இதில் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதிலையே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா ரெண்டத்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா அலம்பி விட்டுக்குங்க. பொரியில் தூசி இருக்கும், அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த தண்ணியில் எடுத்துருவோம். நல்லா இதுமாரி களைஞ்சி விட்டுட்டு நல்லா புளிஞ்சிக்குங்க. புளிஞ்சி எடுத்துக்குங்க. அப்படியே நல்லா புளிஞ்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம். கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணியே ஒரு மாதிரி கலங்கலாக இருக்குது. அதே போல் புதினா கொத்தமல்லிலையும் இருக்கிற மண்ணெல்லாம் இறங்கிரும். இப்போ நல்லா கழுவுனதுக்கப்புறம் அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு உருளைக்கிழங்கை இதுமாரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயத்தையும் இதுமாரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1.5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இதை நம்ம ஒரு சுற்று அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு சுற்று நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதுலேயே நம்ம புளிஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பொரி, இப்போ அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதை நல்லா இது மாதிரி அரைச்சாச்சு பாருங்கள். ஓரளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் நீங்கள் எந்த அளவு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 கப்பு கடல மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்குங்க. கருப்பு எள்ளு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்படியே நல்லா பொரியட்டும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். இப்போ இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பொரி கடல மாவை இதில் சேர்த்துருவோம். இப்போ இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். பொரியும் கடல மாவும் நல்லா வெந்து அப்படியே சுருண்டு வரட்டும். பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுமாரி ஒட்டாது வரணும். வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவி இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இதில் சேர்த்துருவோம். மாவை இந்தமாரி சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே அமுத்தி விட்டுக்குங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க.
ஆறுனதுக்கப்புறம் இது அப்படியே செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செட் ஆயிடுச்சுன்னா சூப்பராக வரும் தட்டிலேருந்து எடுக்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண பீஸை இதில் சேர்த்துருவோம். இப்போ ஒரு பீஸாக இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டு எடுத்துப்போம். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி போடுங்க. 2 பக்கமும் இதுமாரி நல்லா பெரட்டி வேக விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடிங்க. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருவோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியில் செஞ்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.